என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நவம்பர் மாதம் பிறக்க போகிறது. 1ஆம் தேதிக்குள்ளாக நமக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தது இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு 500 பேர் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் தேவை. எனவே நீங்கள் இன்னும் கொடுக்க துவங்கலன்னு சொன்னால், நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாங்க. இல்லை பிரதர், எனக்கு 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னாலும் பரவாயில்ல, உங்கள் நிமித்தம் ஒரு குழந்தை அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருகிற குழந்தைக்கு அது உதவியாக இருக்கட்டும், அல்லது உங்கள் நிமித்தமாக ஒரு ஐஏஎஸ் அகாடமி படிக்கிற ஒரு மாணவனுக்கு அது உதவியாக இருக்கட்டும், அல்லது உங்கள் மூலமாக லைவ்லிஹுட் சென்டரில் ஒருவருக்கு அது பிரயோஜனமாய் மாறட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய டயாலிசிஸ் சென்டரில் ஒருத்தர் பிரயோஜனப்படட்டும். ஜெபத்தோடு நீங்கள் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் டீட்டெயில்ஸை வாங்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சரி, உபத்திரவத்தில் எப்படி வாழணும்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3:13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். நான் உங்கள் நிமித்தம் படுகிற உபத்திரவத்தில் நீங்கள் சோர்ந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்களிலே அவர் சந்தித்த உபத்திரவங்கள் அதிகம். அதனால சபையை சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்துடாதீங்க. அவர் சபையை சோர்ந்துடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரும் சோர்ந்தது இல்லை. அதுதான் அதனுடைய பியூட்டி. பிரியமானவர்களே, நம்ம பல நேரங்களில் உபத்திரவத்தை சந்திக்கும் போது சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? உபத்திரவங்களில் பயங்கரமான உபத்திரவம், நான் இவ்வளோ உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறேன்னு சொல்லி நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். உடனே நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல. யோசித்து பாருங்களேன், ஆலயத்துக்கு போகிறதில்ல. இப்படியெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உபத்திரவங்கள் ஆண்டவர் நிமித்தம் கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் நீங்கள் உபத்திரவத்தை சந்திக்கிறீங்களா? இந்த உபத்திரவங்களில் தைரியமாக நில்லுங்கள், சோர்வை மேற்கொள்ளுங்கள். இந்த உபத்திரவ நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் எலியா மாதிரி சூரிய செடிக்கில் உட்காந்து போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி தான் நம்மளும் ஜெபிக்கணும். அதே மாதிரி உபத்திரவ நேரங்களில் நம்மளால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்துக்குள்ள போயிடுவோம், முடங்கி போயிடுவோம். அதனால சோர்ந்து போவே போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் இந்த உபத்திரவத்தை பார்க்கிறார், கர்த்தர் மறுபடியும் எழுப்புவார்னு தைரியமா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் 24ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என்ன அற்புதமான வார்த்தை இல்லை? இந்த உபத்திரவ நேரங்கள் எல்லாம் வரும்போது நம்ம சோர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம பலன் போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் எழும்பி பாருங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் எழுந்து நீங்க தைரியமா நின்று பாருங்களேன். நிச்சயமாய் உங்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவ காலத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிற முக்கியமான காரியங்களை உங்களோட கூட சொல்றேன். முதலாவது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ உபத்திரவம் வர நேரம்லாம் நீங்க சோர்ந்துராதீங்க. அதற்கு பதிலாக தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அது தேவ சமூகத்தில் காத்திருப்பதினால் தான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, உபத்திரவ காலத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து பாருங்களேன். ஒரு பலனோடு வெளியே வருவோம். ஆமேன். நீங்க பலசாலியா, தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்களா? இந்த உபத்திரவ நேரத்தில் பிசாசு பார்ப்பான், என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் போறாங்க, அப்பம் கூட இவன் இப்படி இருக்காங்களே, அப்பம் கூட இவன் சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளணும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உபத்திரவத்தில் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 4:16 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
உபத்திரவமா நீங்க முன்னால பார்த்தீங்கன்னா, எங்க மாம்சத்துல எப்போதும் ஒரு மரணத்தை சுமக்கிறோம் அப்படின்றார். அவர் ஒரு பயங்கரமான அந்த பெர்சிக்யூஷன் அவருக்கு வருகிறது. ஆனால் அந்த 16ஆம் வசனத்தை சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்பனா நமக்குள்ள உள்ளான மனுஷன்ல பெலன், உள்ளான மனுஷன்ல புதிதாக்கப்படுகிற அனுபவம், நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். அப்போ உபத்திரவம் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு போகக்கூடாது. சோர்ந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? உள்ளான மனுஷன் பலவீனனாகி வெளியில இருக்கிற புறம்பான மனுஷன் அங்க பலசாலியா மாறிடுவான். அப்படின்னா அவன் நம்மளை டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேதம் தூக்கிட்டு போனியே, ஜோம் பண்ணிய, பைபிள் படிச்சிய, சர்ச்சுக்கு போனிய, ஊழியம் செஞ்சிய, இதானா உன் நிலைமை அப்படின்னு உங்களை பிசாசு பாருங்க அதை மாதிரி டீஸ் பண்றது உங்க காதுக்கு கேட்கும். ஆனா புறம்பான மனுஷனை நீங்க அவனை ஃபீட் பண்றதை நிறுத்திட்டு உள்ளான மனுஷனை பலப்படுத்தவும் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறதுக்கும் இடம் கொடுங்க. நீங்க எவ்வளோ உபத்திரவத்தில் நீங்க கடந்து போனாலும் உள்ளான மனுஷன் சோர்ந்துடக்கூடாது. உள்ளான மனுஷனை தேவன் புதிதாக்கி ஆண்டவர் நாளுக்கு நாள் அவருக்காக ஓட அந்த கிருபைகளை தருவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறி கர்த்தர் உற்சாகத்தை தரட்டும். இந்த மாதிரி உபத்திரவ நேரங்களில் நீங்கள் கர்த்தருக்காக ஓடுகிற நேரத்தில் வருகிற உபத்திரவங்களில் நீங்கள் தேவனுக்காக நிற்கவும், நீங்கள் பலனடையவும், நீங்கள் புதிதாக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் 2 கொரிந்தியர் 4:16 குறித்து கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே உபத்திரவ நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் எப்போதும் சோர்ந்து போயிடக்கூடாது. எங்களுக்குள்ள நிறைய நேரம் நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். அதே நேரம் உபத்திரவ நேரத்தில் நாங்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறோம். எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் உள்ளான மனுஷனை நாங்கள் நிறைய நேரம் நினைக்க தவறிடுறோமே சுவாமி, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் ஆண்டவரே புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு பலனை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு தொடர்ந்து உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா சோர்வுகளையும் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.